ஃபைனலா ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு. எல்லோ ஜெர்சியை துவைக்கலாமா? எடி 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 எடி. ஹலோ மஞ்சமாக்கா, சாப்பிட்டியா? என்ன பண்ற? டே 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 மேட்ச் பாத்தியா? ஜோஸ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், இந்த பேர்லாம் தெரியுமா? தெரியாது. எப்படி தெரியும்? உங்க டீமுக்கு பவுலிங்னாலே என்னன்னு தெரியாது. அன்னைக்கு நீ ஆர்சிபியை பார்த்து என்ன சொன்ன? டே 49க்கு ஆல் அவுட், ஈசாலா கப்பு, லாலிபப்பு சப்பா. டே 49க்கு ஆல் அவுட் ஆன டீம் தான்டா இன்னைக்கு அடிச்சு அடி தாங்காம டெல்லியை தள்ளி உட்காந்துட்டு இருக்கு. வெறும் 75 ரன்னு தான் ஆல் அவுட். ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கூடா மஞ்சமாக்கா, நாங்க பிளே ஆஃப் போறதுக்கு தகுதி ஆயிட்டோம். நீங்க பேசவே தகுதி இல்லாம பாயிண்ட் டேபிள் இன்னும் கீழே தான் போவீங்க. அப்புறம் இன்னொன்னுடா, இந்த ராஜ்பிரியன் வீடியோஸா எனக்கு அமுச்சுக்கிட்டு இருக்கியே, அவர்கிட்ட சொல்லிரு தப்பி தவறி கூட சிகப்பு துணியை கழட்ட வேணான்னு. அதுதான் அவருக்கு கௌரவம். அவரை அம்சாவாவே வாழ சொல்றா. அப்புறம் என்னடா ஆனா உனா சஞ்சு சட்டா செஞ்சுரிங்கிற 157 ரன் அடிச்சவன் நிலைமையை பாத்தியா? ஒரு ரன்ல அவுட் ஆயிருக்கான். நல்ல வேலை அவன் டக் அவுட் ஆயிருந்தானா உன் நிலைமையை நினைச்சுப்பாரு. டீம்னா இப்படிதான் இருக்கணும், கேப்டன்னா இப்படிதான் இருக்கணும், பவுலர்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், பேட்ஸ்மேன்னா இப்படிதான் இருக்கணும். ஆனா உங்க டீம் ஆடுறத பார்த்தா தோனிக்கே திராணி இல்லாம போயிருந்தா. அது கூட இல்லடா மஞ்சமாக்கா, உங்களை விட இந்த மும்பைக்காரன் நினைச்சாதான் பாவமா இருக்கு. அதுல பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கான். உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புத்தி வராதுடா மஞ்சமாக்கா, பட்டுதான் தெரிஞ்சுவ. என்ன சொல்றது, 2 வருஷம் பேன் பண்ண டீம் தானே.